வணக்கம், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மில்க் பவுடர் ரெசிபி. எல்லோரும் எப்போவும் மில்க் பவுடர் கடையில் வாங்கி தான் பழக்கப்படுத்தியிருப்பாங்க. அதை வச்சு தான் ரெசிபிஸ் செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளே சொந்தமாக மில்க் பவுடர் வீட்டிலேயே தயாரித்து அதுலேருந்து ரெசிபிஸ் செய்யலாம். அதுக்கு நான் 150 ml பால் எடுத்திருக்கேன். அந்த 150 ml பாலை நல்லா அகலமான கடாயில் தான் வேக வைக்கணும். அதாவது அதை கொதிக்க வைக்கிறப்ப அப்போ தான் அதோடய கொதிநிலை நல்லாயிருக்கும். குண்டால் இது பண்ணோம்னா பால் பொங்கும். அதனால் கடாயில் ஊற்றி அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். பக்கத்துலேயே நிற்கணும், கொஞ்சம் கூட நகரக்கூடாது, கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த பால் சுண்ட சுண்ட பாருங்கள், அந்த பால் அப்படியே திக்காகி சுண்டிகிட்டே இருக்கும், எதுவுமே ஆகாது. அப்படியே அடி பிடிக்காமல் அதை கிளறிட்டு சுண்டி வச்சுட்டே இருக்கணும். பால் அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஒயிட்லேருந்து லைட்டாக நல்லா டார்க் எல்லோவுக்கு வர மாதிரியே அப்படியே ஆகிட்டே இருக்கும். இப்போ பால் நல்லா சுண்டிட்டு அப்படியே பொங்கலாம் நம்ம மைசூர் பாக்கு கலருக்கு ஆகிற மாதிரி பொங்கி சுற்றியும் பொங்கி வந்துட்டுருக்கும். அப்பவும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இன்னும் நல்லா கிளறிட்டு அது அப்படியே ஒரு கோவா மாதிரி வரும் பாருங்கள். இப்போ நம்ம சொன்ன அந்த கோவா பக்குவத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. நல்லா சுண்டிகிட்டே இருக்குது பாருங்கள். இது நல்லா சுண்டணும், அப்படியே ட்ரை ஆயிடணும், தண்ணியே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் பால் பவுடர் வரக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ நல்லா திரண்டு வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா கையை இது பண்ணி சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அதை நல்லா வடிச்சு விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் போய் அது உருண்டை பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். அப்பவும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். அதை சுற்றி எங்கேயும் ஒட்டாமல் தீயாமல் கிளறி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா பாருங்கள், நல்லா உருண்டு வந்துடுச்சு, சட்டியில் ஒட்டாமல். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சுற்றியும் சட்டி ஃபுல்லாக நல்லா கிளறி விடணும். எல்லா பக்கம் பரவற மாதிரி இந்த மாதிரி அதை அமுத்தி அமுத்தி நல்லா நசுக்கி அது பரவலாக இது பண்ணணும். அந்த உருண்டையை பரவலாக பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா பரவலாக பண்ணி விட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல், பெரிய பெரிய கட்டி இல்லாமல் அது மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி பரவலாக நல்லா சுரண்டி விட்டுட்டு மறுபடியும் லைட்டாக அதை அடுப்பில் சூடு பண்ணணும். அப்போ அது நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும், பவுட்ரு பக்குவத்துக்கு வந்துடும். இதை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் எப்படி போடணுன்னா, நம்மளுக்கு கிடைச்ச பவுடரோட ஈக்குவலாக சுகர் சேர்த்து அதை நல்லா உதிரி பண்ணி இதுக்கு அளவாக சுகர் சேர்த்து, இந்த பவுடர் 1 கப் கிடைச்சதுன்னா எந்த கப்பில் கிடைக்குதோ அதே கப் அளவு சுகர் சேர்த்து அதுக்கு அளவாக 2 மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை 3/4 கப் கிடச்சிருக்கு இந்த கப்பில் 150 ml பாலுக்கு. அதே அளவு சர்க்கரை, அந்த சின்ன கப்லேயே சர்க்கரை 2ஐயும் சேர்த்து நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ பவுட்ரு கிடச்சிருச்சு. இது செய்யறதுக்கு 150 ml பால் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் நம்மளுக்கு ஆகும். 40 மினிட்ஸ் நம்ம அடுப்புக்கிட்டே நிற்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சுத்தமான பால் பவுடர் கிடைக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். பாருங்கள் எப்படி கிடச்சிருச்சு. நம்மளுக்கு ஈஸியாக வீட்டிலே நம்மளே செஞ்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.